நான் தோத்து போயிட்டேன். தோத்துட்டியா? எங்க தோத்த? எதுல தோத்த? ஏதாச்சும் காம்படிஷன்ல சேர்ந்து தோத்துட்டியா? நான் அந்த மலர் கிட்ட தோத்துட்டேன். ஜெயிக்கிற கேம்ல நான் தோத்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே துர்கா. இந்த வீட்ல இப்போ அவ கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு என்ன அவ அத பண்ணு இத பண்ணு நான் சொல்ற மாதிரி பண்ணலனா வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன அவ விரட்டி விடுற வேலையை ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பிரகாஷ். பேசாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு கூட யோசிச்சேன். அப்படி ஓட பார்த்தும் புடிச்சிட்டா. ஓடி போகவும் விட மாட்டேங்கிறா. என்ன பிரகாஷ், நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க? ஆமா துர்கா, சிரிக்காம என்ன பண்றது? அவ உன்னை ஓடவும் விட மாட்டா, ஒளியவும் விட மாட்டா. என்ன அவளுக்கு நீ தேவை. நானா? நான் எதுக்கு அவளுக்கு? உன்னால வந்த எல்லா பிரச்சனையையும் உன்னை வச்சு முடிக்கத்தான். நீ இல்லாம அவளால எதுவுமே தனியா முடிக்க முடியாது. அதனாலதான் உன்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கா. அப்படி பண்ணா அது இன்னும் அவளுக்கு பெரிய ஆபத்து தானே. இப்பவே வீடியோ வச்சு மிரட்டி ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுட்டு இருக்கா. எனக்கு அவ சொல்றத செய்யறத தவிர வேற வழியே இல்ல. இப்ப கூட அம்மாவை பூஜைக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத துர்கா, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அவளால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி பிரகாஷ், நீ எப்படி முடிவு கட்டுவ? இங்க இருக்கிற என்னால எதுவும் பண்ண முடியல, மாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்ரீமதின்னு அங்க ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாரு? அவ யாரு? அந்த மலரோட ஃப்ரெண்டு. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தெரியாதது ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? அந்த ஸ்ரீமதிய அங்க அனுப்பி வச்சதே நான் தான். பிரகாஷ், நீ என்ன சொல்ற? ஆமா, அவ நம்மளோட ஆள் தான். அந்த கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ரீமதி குழியா இல்ல, பெரிய பள்ளமே தோண்ட போறா. அது தெரியாம மலர் அவளை பக்கத்திலே வச்சிருக்கா. அவ அப்படி காட்டிக்கவே இல்லை பிரகாஷ். அதே மாதிரி நீயும் காட்டிக்காமையே இரு. ஸ்ரீமதி கிட்ட எப்போதும் எப்படி பேசுவியோ அதே மாதிரி பேசிக்கிட்டே இரு. வேற எதையும் காட்டிக்க வேண்டாம். அவ என்ன பண்ணணுமோ அத சமயம் பார்த்து அவளுக்கு சங்குதீர்வா. அதுக்குரிய எல்லா வேலையும் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஐயோ பிரகாஷ், எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஐயோ ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவகிட்ட சொல்லி அந்த வீடியோவையும் எப்படியாவது டெலீட் பண்ணிட்டு சொல்லு. அது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா, நீ கவலைப்படாத துர்கா. எப்படியும் அந்த மலர் கதைய கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாரு பிரகாஷ். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், வச்சிருட்டா? ஓகே பிரகாஷ். என்னக்கா சொல்றான் பிரகாஷ்? நாம நினைச்சு கூட பார்க்க முடியாதத அந்த பிரகாஷ் அங்க இருந்து செஞ்சு முடிச்சிட்டான்டா. அந்த ஸ்ரீமதி யாருன்னு நினைச்ச? பிரகாஷோட ஆளாண்டா. சூப்பர்க்கா. நான் அவ வந்த உடனே அப்படிதான் நினைச்சேன். கடைசியில உண்மையாயிடுச்சு. நான் கூட பிரகாஷ சாதாரணமா நினைச்சிட்டேன்க்கா. ஆனா ஒரு செமையான வில்லனா தான் இருக்கான். அம்மா, என்ன துர்கா, ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்ன? வேற ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, என்னம்மா துர்கா? அர்ஜுன் தம்பி இன்னைக்கு ஆரம்பிக்க போற பிசினஸ நீங்க வந்து சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சு வைக்கணும்னு தம்பி ஆசைப்படுறாமா. இத பாரு துர்கா,
இந்த பிசினஸ் இங்க ஆரம்பிக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏதோ நீ சொன்னியேங்கிறதுக்காக தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அதோட என்ன விட்டுடு. இந்த சாமி கும்பிடுறது பூஜை பண்றதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அந்த பக்கம் போனா அவ மிதிக்கிறா, இந்த பக்கம் வந்தா இந்த அம்மா உதைக்குது. என்ன பண்றதுனே தெரியலையே. இல்லம்மா, அர்ஜுன் எது பண்ணாலும் உங்க கையால ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவான். தம்பி நல்லா இருந்தா அது உங்களுக்கு தானம்மா சந்தோஷம். எனக்கு அவன் இந்த பிசினஸ் பண்றதுலயே விருப்பம் இல்ல. இத பண்ண வேண்டிய தலையெழுத்து அவனுக்கு கிடையாது. அது புரியாம அவன் பண்ணிட்டு இருக்கான். இதத்தான் பண்ணணும்னு அவன் ஆசைப்படும் போது நாம என்னம்மா பண்ண முடியும்? அது அவனோட ஆசை இல்ல, அந்த மலரோட ஆசை. அது யாரோட ஆசையா இருந்தாலும் அதுல அவனோட வாழ்க்கையும் தானமா இருக்கு. அதுவும் இல்லாம பிசினஸ் நல்லா வரலன்னா கஷ்டப்பட போறது அவன் தானம்மா. கஷ்டப்படட்டும். அப்படி கஷ்டப்பட்டாதான் அவன் என்ன தேடி வருவான். இல்லம்மா, அர்ஜுன் அப்படியே உங்கள மாதிரி ஒன்னு நினைச்சானா அதை செய்யாம விட மாட்டான். ஒரு முடிவெடுத்தா அதை மாத்திக்கவும் மாட்டான். இதுல தோத்துட்டா அடுத்து ஒன்னு தேடி போயிடுவாமா. நீங்க விட்டு கொடுக்க கொடுக்க அவனும் விட்டு கொடுப்பாமா. இப்போ நீங்க பிசினஸ் இங்கே வச்சு நடத்திக்கணும்னு சொன்னதும் நன்றி சொல்ல வந்தான்ல, அதே மாதிரி நீங்க வந்து பூஜை பண்ணி ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா அம்மா நம்மள கைவிடலன்னு சந்தோஷப்படுவாம்மா. அதுக்கப்புறம் பிசினஸ் நல்லபடியா போக போக இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மாவோட ஆசீர்வாதம் தானே உங்களை தேடி வருவாம்மா. அவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க பக்கம் இழுக்க முடியும். மலரெல்லாம் இப்ப வந்தவம்மா. அர்ஜுன் நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்குனவன். உங்களை அவனால அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது. நீங்க இந்த மாதிரி மறைமுகமா உதவி செஞ்சீங்கன்னா அவன் பழைய மாதிரி உங்க பக்கம் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சரி, இரு வரேன். இப்படி நாம போட்ட கொட்டு நாமளே அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சேடா. ஆமாக்கா. மலர், டைம் ஆகுது இல்ல? வா பூஜை பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இரு அர்ஜுன், அத்தை வந்துட்டோம். அம்மாவா? அவங்க வராங்கன்னு உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன், அவங்க வந்துருவாங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? உள்ள ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான், அது நல்லா வரணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? வருவாங்க அர்ஜுன். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. புரியாம இருக்கிறதே நல்லது.